பக்கம் தமிழ் வர வழியெல்லாம் வந்துட்டு அப்படியே யோசித்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. இந்த கோயில் வந்துட்டு நம்ம சொந்த ஊராச்சே, நம்ம தாத்தா ஊராச்சே, இதுக்கும் வந்துட்டு ஜானுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது ஒன்றும் புரியவே இல்லையே. அம்மாவும் அடிக்கடி வந்துட்டு ஜானுவை மீட் பண்ணுறது அவக்குன்னே இருந்தாங்களே, ஒரு வேளை ஜானுக்கும் நம்மளுக்கு ஏதாவது சொந்தம் இருக்குமோன்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிட்டு இறங்கிடுறாங்க. ஜானு வந்துட்டு பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அவங்க பொண்ணு ஓடி போயிட்டனால அவங்களுக்கு முதல் மரியாதை செய்யறதப்ப எல்லாரும் அசிங்கமாக பேசி அவங்கள முதல் மரியாதை ஏற்றுக்கூடாதுன்னு சொன்னது. அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு எடுக்கலான்னு நினச்ச பிறகு அது ஏன் தப்பு தான் சொல்லிட்டு ஒருத்தர் அவமானப்பட்டு எல்லாத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு அவங்களே வந்துட்டு சரி எல்லாம் சரியாகி தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இது பண்ணி அப்புறம் தமிழ் கூப்பிட்றாங்க. தமிழும் இறங்கி வராங்க. அப்புறம் வந்துட்டுமா நீங்கள் போயிட்டே இருங்கம்மா, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் ஃபோன் பண்ண போகிறாங்க. போய் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா நாட் ரீச்சபிள்னு வருது. சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னாச்சுன்னு கேட்க நாட் ரீச்சபிள்னு வருது மாம் சொல்கிறாங்க. சரி பரவாயில்லவா, அப்புறம் பேசிக்கலாம், பொங்கல் வச்சுலாம் 2 நாள் தானே, நீ கவலைப்படாது அப்படின்ற மாதிரி தமிழுக்கு வந்து ஜானு சொல்லிடுறாங்க. அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்காக வந்துட்டு சாமும் அவங்க சிபியோட அத்தை பொண்ணும் வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க. நினச்சதை வேண்டிக்கிட்டு பொங்கல் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு சாமோ இவ்வளோ வந்துட்டு யாரை வைக்கிறது வந்துட்டு முதல்ல பொங்குதோ அவங்கள தான் வந்துட்டு சிபி கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தமிழுமே வந்துட்டு உண்மையிலே யார் பொங்கல் பொங்கி வருதோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பாரா சிபி சார் அப்படின்ட்டு தமிழ் கேட்க, ஐயோ டே நீ வேறு ஏன்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்ல, டே நீ சும்மா எல்லாம் ஒரு போட்டி தான் சொல்கிறாங்க. ஃபேம் நானும் வைப்பேன், வீடியோ பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்ருக்குறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தன்னோட மருமகளையும் ஜானு வந்துட்டு வைக்க சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு புகையில் வந்துட்டு முடியாமல் பானை கீழே விழுற மாதிரி ஆயிடுது. கரெக்டாக தமிழ் பிடிச்சி அதை சரி பண்ணி வச்சுறாங்க. சரி தமிழ் பாதியிலே இறக்கக்கூடாது பானையை, அதனால் வந்துட்டு நீ அதை செஞ்சுட்டு இது பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே சாமும் அவங்க அத்தை பொண்ணும் வந்துட்டு மாறி மாறி தன்னோட குக்கிங்கை வந்துட்டு கேட்டுக்கிறாங்க. இங்கே உப்பள்ளி போடுறதும் அவங்க வந்துட்டு நெருப்பேரியாமல் மணல் அள்ளி போடுறதும் மாறி மாறி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறியும் சண்டை போட்டிருக்காங்க. தமிழ் கடைசியில் வந்துட்டு பொங்கல் வச்சு அவங்க பொங்கல் வந்துட்டு பொங்கிடுது. என்னடா மச்சான் இது, இவங்க 2 பேருக்கும் போட்டி வச்சா தமிழ் போட்டியில் கலந்துக்காமலே ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் வர ரெடி, நீ வேறு சும்மா இருக்கா அப்படின்னு சிபி வந்துட்டு சொல்லிடுறாரு. அப்புறம் பொங்கல் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க அம்மாவை பார்த்துறாங்க. அம்மா நீ எப்படிம்மா எங்கே அப்படின்னு சொல்லி ஷாக்காகி கேட்குறாங்க. அவங்க தங்கச்சிங்களெல்லாம் பார்க்குறாங்க. இங்கே தாண்டி சாமி கும்பிட்டு வந்திருக்கோம், நீங்களும் இங்கேயா வந்திருக்கீங்கன்னு கேட்க, ஆமாம் ஜானும்மா இங்கே தான், ஏன்டி இங்கே தான் வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க மாட்டேன், நான் இன்னொரு நாளைக்கு வந்திருக்கல. ஆமாம் நீ எதுக்காகம்மா எப்போ பார் ஜானும் பார்க்கறத அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க, என்ன தான் உனக்கு பிரச்சனை? நான் அன்றைக்கும் பார்த்தப்போ நீ வந்துட்டு அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்த, இன்றைக்கும் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறேன், என்னதான் விஷயம், எதனால் ஜானு அம்மாவை பார்த்துட்டு இது பண்ணுற, ஜானு அம்மாவை உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அம்மா திருன்னு எல்லாத்துக்குமே முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிபியும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து ஜாலியாக பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு விசிலெல்லாம் எடுத்து ஊற்றிக்கும், இதெல்லாம் என்ஜாய் பண்ண மச்சான், நம்ம தான் வெளிநாடு போயிட்டோமே, சின்ன சின்ன மொமெண்ட்டு கூட என்ஜாய் பண்ணோன்னு அவங்க ஃப்ரெண்டு சந்தோஷமாக விசில் அடித்து அப்படியே இது பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க ஒரு பக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க சிபியோட மாமா வந்துட்டு ஊர் ஆளுங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லைங்களா ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஜானு அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, அவ்வளோதான் சொத்து மாற்றி எழுதிக்க வேண்டான்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இங்கே ஜானு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. ஊரறிய எல்லோரும் முன்னாடி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சந்தோஷத்தோடு சாமி கும்பிட்றாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.